அந்த செகண்ட்ல என் மொத்த கவனம் போனை மறிக்கிறதா இருந்துச்சு. இல்லைன்னா அவனை அடிச்சு சாய்க்கிறது எனக்கு பெரிய விஷயமா என்ன? ஆனா இதோட நல்ல விஷயம் என்னன்னா, ஈஸ்வரி என்னைக்குமே இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு முடிவா சொல்லிட்டான். அவ சொல்லுவா, நம்ம அப்பா சும்மா இருப்பாரா? மாட்டார் தான். ஆனா திரும்ப அந்த வீட்டு வாசல் மிதிச்சா இதே மாதிரி அசிங்கப்பட்டுதான் வருவோன்னு அது அப்பாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு சிக்கலுக்கு தான் நான் இப்ப பயப்படுறேன். என்ன? ஈஸ்வரி அந்த சரவணனுக்கு சப்போர்ட் பண்றது பார்த்து அவன் தப்பே செஞ்சிருக்க மாட்டான்னு ஒரு எண்ணம் அப்பாவோட மனசுல வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த எண்ணம் இன்னும் பெருசாகாம நம்ம பார்த்துக்கணும். அப்போதான் நாம இதுல சம்பந்தப்பட்டிருக்க விஷயம் எப்பவும் வெளியே வராது. வணக்கம் தம்பி. யோ, உன்னை யாரு இங்க வர சொன்னது? உங்களை அந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். வீட்டுக்கு வந்து நிக்கிறீங்க. அறிவில்லையா உங்களுக்கு? தம்பி பதட்டப்படாதீங்க. உங்க அம்மாவும் தண்டபாணியும் ஆஸ்பத்திரிக்கு செக்கப் போயிருக்கான்னு தெரிஞ்சுதான் இப்போ நான் வந்திருக்கேன். அவங்க இருக்கும்போது நான் இங்க வந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் தம்பி. சரி, இப்போ என்னத்துக்கு வந்திருக்கீங்க? என்னத்துக்கு வருவாங்க? நான் கேட்ட பணம் என்னாச்சு தம்பி? அதான் ஏற்பாடு பண்ண டைம் வேணும்னு சொல்லியிருக்கோம்ல. எத்தனை நாளைக்கு தம்பி இதே கதையை சொல்லிட்டு இருப்பீங்க? நான் ஒன்றும் கோடிக்கணக்கில் கேட்கல. பிச்சை காசு 15 லட்சம். அது உங்களுக்கு ஒரு காசே இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனாலும் நீங்கள் இழுத்தடிக்கிறத பார்த்தா என்னை ஏதோ ஏமாத்துற மாதிரி தெரியுது. அதான் நேர்லேயே உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது. நான் கேட்ட பணம் இன்னும் 3 நாளில் கிடைச்சாகணும். இல்லைன்னா என்னையா பண்ணுவேன்? நான் நினைச்சனா உன்னை இங்கே பணமாக்கிடுவேன். பாக்குறியா? டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா? என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் சும்மா இருடா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் நம்மளை மிரட்டிட்டு இருப்பான். இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? என் மேலே கைய வைக்கிறீங்களா? இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் உடனே சரவணனை போய் பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். சரவணன்டேருந்து தப்பிச்சு போக தெரிஞ்ச எனக்கு அவன்கிட்ட போய் சரண்டராக ரொம்ப நேரம் ஆகாது. அண்ணே, அவசரப்படாதீங்க. துரைதோ கோவத்தில் கை நீட்டிட்டான். தப்பு தானே, விடுங்கண்ணே. உங்களுக்கு என்னண்ணே, பணம் தானே வேணும்? அதை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். தரேன்னா எப்ப? எனக்கு 3 நாளில் காசு வந்தாகணும். சரிண்ணே, 3 நாளில் நீங்கள் கேட்ட பணம் வரும். போதுமா? முதல்ல நீங்கள் கிளம்புங்க. சொல்றேன்ண்ணே, கிளம்புங்க. சரி தம்பி, ஏதோ பேச்சை நம்பி இப்போ நான் கிளம்புறேன். ஒழுங்கா பேசின காசை கொடுக்குற வழியை பாருங்க. இல்லைன்னா அடுத்த முறை தண்டபாணி இருக்கும்போதே நான் வீட்டுக்கு வருவேன். அப்படி வந்தா யாருக்கு பாதிப்புன்னு நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுவீங்க. அப்ப நான் கிளம்புறேன். கரெக்டா இருக்கா? டேய் ரேணுகா, கரெக்ட்டா வைடா. கொஞ்சம் ரைட்ல தள்ளு. ஓகேவா? அங்கேயா? செந்தில் நீ கொஞ்சம் சென்டர்ல வை. சென்டர்ல வை. சரி அண்ணி. கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. சரி அண்ணி. என்னங்க, கேக் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? டேய் மேல அரேஞ்ச் பண்ணு. வாங்க ரம்யா, நீங்களும் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்களே. வர வழியில சரவணனை பார்த்தேன், அதான் அவன் கூட சேர்ந்து வந்துட்டேன். ஓ ரேணுகா, டேய் இதெல்லாம் சரி பண்ணுடா. இத கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வை. அம்மா வந்தது எடுத்துக்கலாம். சரிண்ணா. ஆமா, நேத்து ஏதோ எனக்கு தெரியாம அத்தைய சர்ப்ரைஸ் பண்றத பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அது என்ன சர்ப்ரைஸ்? அத்தைக்கு இந்த புடவை வாங்கியிருக்கேன். இத சரவணா அவங்களுக்கு கிஃப்டா கொடுத்தா அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவ்வளவுதானா? நான் கூட எனக்கே தெரியாம பண்றீங்கன்னா ஏதோ பெரிய விஷயமா இருக்கும்னு நினைச்சேன். பிறந்த நாளைக்கு புடவை கொடுக்கறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். அதுக்கு இவ்ளோ பில்டப்பா?
நான் இதை விட செம்மையா ஒரு ஐடியா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு இன்னைக்கே இவரையும் அத்தையையும் பேச வச்சிட முடியும். அப்படியா? ம். என்ன ஐடியா ஈஸ்வரி? செந்தில், அண்ணி அதை கொடு. கோல்டு காயினா? ம். இதுதான் அத்தைக்கு கொடுக்க போற கிஃப்ட் ஐஸ்வரி. ஆமா. எல்லாம் ஓகே. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பட்டு புடவே மேல் தான். ஹலோ, முதல்ல முழு பிளானையும் கேட்டுட்டு பேசுங்க. அத்தைய இவரோட பேச வைக்க நம்ம கிட்ட 3 பிளான் இருக்கு. அதுல முதல் பிளான் கேக் கட்டிங். அத்தை முதல்ல கேக் வெட்டினதும் எப்படியா இருந்தாலும் முதல் பீஸ இவருக்கு தானே ஊட்டுவாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Atta. Happy birthday to you. சூப்பர்மா. அப்படி அத்தை இவருக்கு கேக் ஊட்டினாலே இவர் மேல அவங்களுக்கு இருந்த கோபம் காணாம போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். சரி, ஒருவேளை அம்மா கேக் ஊட்டலைனா? அதுக்கு தான் அடுத்த பிளான் இருக்குல்ல. அது என்ன அது பிளான்? என்னது? ஆசீர்வாதம். அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, அம்மா என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, அம்மா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இரு ரேணுகா, நல்லா இரு. எழுந்துரு. ரம்யா, நல்லா இரு. என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அத்தை ப்ளீஸ் அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, எழுந்துரு. ம். நல்லா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறமா பெத்த பிள்ளைகிட்ட போய் பேசாம இருக்க முடியுமா? சரி அண்ணி. ம். ஆசீர்வாதம் பண்ணலனா? அதுக்கு தான் இந்த கோல்டு காயின் இருக்கே. வீட்ல சந்தோஷமா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உண்டியல்ல காசு போடுறது அத்தையோட வழக்கம். கரெக்டா? ம். இந்த கோல்டு காயினை இவருக்கு கொடுத்து அத அத்தை உண்டியல்ல போட்டாலே அவங்க மனசு மாறிட்டாங்கன்னு ப்ரூவ் ஆயிடும்ல. அம்மா வந்துட்டாங்க. அத்தை ஹாப்பி பர்த்டே அத்தை. ஹாப்பி பர்த்டே அத்தை. தேங்க்ஸ்மா. ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்ஸ்பா. ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்ஸ்மா. ஹாப்பி பர்த்டேமா. ம். விடுங்க பாத்துக்கலாம். ரேணுகா, நீ போய் கேக் எடுத்துட்டு வா போ. சரிங்க நீ. எதுக்குமா இதெல்லாம்? நான் என்ன சின்ன குழந்தைங்க? என்னத்த சின்ன குழந்தை தான் கேக் வெட்டி கொண்டாடணும்னு இல்ல. வாங்க அத்தை, வாங்க வாங்க அத்தை. வாங்க. வாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Atta. Happy birthday to you. ஈஸ்வரி, இந்தம்மா. அத்தை, எனக்கு ஏன் அத்தை?
நீதான் இந்த வீட்டு மருமக, நீதான் எனக்கு முக்கியம். இந்தா. என்னடி ஃபர்ஸ்ட் பால் எப்படி போல்ட் ஆயிருச்சு? சரி இரு, அடுத்த டைம்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அத்தை என்ன ஆசீர்வாதம் ஈஸ்வரி பண்ணுங்க. இருமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. உனக்கு கால் அடிபட்டிருக்குல்ல, வேண்டாம். மா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தேங்க்ஸ். நல்லா இரு, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுமா? நல்லா இருமா, நல்லா இரு. எழுந்துரு. அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சரிம்மா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ரம்யா, நீயும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அத்தை அத்தை அம்மா ஒரு நிமிஷம். அப்படி நான் என்னதாம்மா பண்ணேன்? என்னை பார்த்து நல்லா இருன்னு ஒரு வார்த்தை கூட உங்க வாயில இருந்து வராதாம்மா? நான் நாசமா போயிடணும்னு சாபம் கூட கொடுத்துருங்கம்மா. அப்படியாவது நீங்க என்கிட்ட பேசுனீங்கன்னு நான் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். மா ப்ளீஸ்மா, என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. அத்தை போதும் அத்தை, நடந்ததெல்லாம் மறந்துடலாம். இன்னும் எதுக்கத்தை இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் இந்த காயின் அவர் வாங்கியிருக்காரு. இத அந்த சந்தோஷத்துக்கான உண்டியல்ல போட்டுட்டு அவர்கிட்ட பேசிடுங்க அத்தை, ப்ளீஸ். ஆமா அத்தை, இப்படி ஒரு தண்டனை இதுக்கு மேலேயும் சரவணனுக்கு வேண்டாம். அவன் நல்லவன். அவனை நீங்களே நம்பலன்னா எப்படி அத்தை? ப்ளீஸ் அத்தை, சரவணன் கூட இப்பவாது பேசுங்க, பேசுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. நான் சொன்னேன்ல அத்தை இந்த நல்ல நாள்ல எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு. ஆமா நீ. பெத்த புள்ள தான் தாய்கிட்ட உண்மையா இருக்கிறது மட்டும்தான் அவளுக்கு சந்தோஷத்தை தரும். இவன் என்னைக்கு பொய் சொன்னானோ அன்னைக்கு அந்த சந்தோஷத்தை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டான். தங்கம் இல்ல, வைரத்தையே கொண்டு வந்து வச்சாலும் ஒருத்தர் வச்சிருந்த நம்பிக்கைக்கு அது ஈடாகாது. ஒரு பொய்ய சொல்லி அந்த நம்பிக்கைய இவன் உடைச்சு நொறுக்கிட்டான். தயவு செஞ்சு என் முடிவை மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. டிஃபன் எடுத்து வைக்கிறேன், வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. அத்தை ஆமா அத்தை
மார்னிங் சார். குட் மார்னிங்கா? மணி என்னன்னு தெரியுமா? 12 மணிக்கு மேல ஆகுது. குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும். இதான் லாகின் பண்ற டைமா? சார் இன்னைக்கு அம்மா பர்த்டே, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட் ஆகும்னா சுப்பீரியர் ஆபீசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணனும் தெரியாதா? வேலை கிடைச்சிட்டா தலையில 2 கொம்பு முளைச்சிருமா உங்களுக்குலாம்? சாரி சார். அதெல்லாம் இருக்கட்டும். பிரசன்டேஷன் ரெடி பண்ண சொல்லியிருந்தனே, அந்த வேலை என்னாச்சு? பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்ல. சாரி சார், இப்போ முடிச்சிருவேன். என்ன மாம்ஸ் போனை கட் பண்றாரு? உனக்கெல்லாம் யார் வேலை கொடுத்தது? எப்படியாவது காசு கொடுத்து வேலையை வாங்கிட்டு எங்க நிம்மதியை கெடுக்க வேண்டியது? இன்னைக்கு மாம்ஸ் போன் எடுக்கிற வரைக்கும் விடவே கூடாது. பர்த்டே ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்றதுக்காக லேட்டா லாகின் பண்ண தெரியுதுல, அந்த அக்கறை வேலையில காட்ட தெரியாதா? சாரி சார், ஈவினிங்குள்ள பிரசன்டேஷன் ரெடி ஆயிரும். ரெடி பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணு. இவளா? என்ன மாமா ஃபோன் பண்ணா கட் பண்ணிட்டே இருக்கீங்க? வேற ஏதாவது பொண்ணு கூட பேசிட்டு இருக்கீங்களா? ஏய், உனக்குலாம் அறிவே கிடையாதா? எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா. முதல்ல என்ன அப்படி கூப்பிடாதா, எரிச்சலா இருக்கு. ஒருத்தன் போனை கட் பண்ணானா அவன் ஏதோ வேலையா இருக்கான், அப்புறம் கூப்பிடணுங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லையா உனக்கு? முட்டாள். இல்ல மாமா, இன்னைக்கு அத்தைக்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன். அதான் அவங்களுக்கு gift வாங்கி உங்ககிட்ட கொடுத்து விடலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் கால் பண்ணேன். ஒரு மண்ணும் தேவையில்ல. உன் கூட பேசவே பிடிக்கலன்ற, நீ கொடுக்குற gift ரொம்ப முக்கியம் பாரு. ஏண்டி என்ன போட்டு சாவடிக்கிற? எந்நேரமும் உன்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? சாவடிக்கிறியடி. ஏன் மாமா அப்படின்னா உங்களுக்கு தினமும் ஃபோன் பண்ணி அவ்வளோ டார்ச்சர் பண்றேன்னா? ஆமா, அதுல சந்தேகம் வேறையா உனக்கு? கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம விதியேன்னு தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உன் நம்பர்ல இருந்து கால் வந்தாலே கடுப்பாகுது. இன்னொரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணாத, இதான் லாஸ்ட். இனி என்னைக்கு நான் உன் கூட பேச விரும்பல. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இனியும் நீ எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க. அம்மா, என்னடா அதிசயமா அடுப்படி பக்கம் வந்திருக்கீங்க? சும்மாதாம்மா. உங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை தேவை இருந்தா செய்யலாம் தான். நீயும் தனியா எவ்வளோதான் வேலை செய்வமா? ஆமாமா, ஆளாளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதானே உனக்கும் ஈஸியா இருக்கும். குடும்பம் அத. டேய், அம்மா மேல அவ்வளவு அக்கறையாடா உங்க 2 பேருக்கும்? என்னம்மா இப்படி கேக்குற? டேய் ரொம்ப நடிக்காதீங்கடா. ஏதோ காரணத்தோட தான் வந்திருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. என்னன்னு சொல்லுங்க. என்ன பணம் ஏதாச்சும் தேவைப்படுதா? எப்படிமா கரெக்டா கண்டுபிடிக்கிற? பெத்த அம்மாவுக்கு தெரியாதா பிள்ளைங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு? சரி, அந்த டப்பால 5000 ரூபாய் காசு இருக்கு, எடுத்துக்கோங்க. 5000மா? மா, எங்களுக்கு 15 லட்சம் தேவைமா. 15 லட்சமா? என்னத்துக்குடா அவ்வளோ பணம்? மா, புதுசா ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்குதாமா. எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. அதுல எங்களையும் முதல் போட சொல்றாருமா. வேலையெல்லாம் அவர் பார்த்துப்பாரு, நம்மளுக்கு ஷேர் மட்டும் கரெக்டா வந்துடும். அப்பா கிட்ட சொல்லி முதல் போடுறதுக்கு ஒரு 15 லட்சம் மட்டும் பணம் வாங்கி கொடுமா, அது போதும். ஏமா, நாங்க என்ன வெட்டி செலவுக்கா கேட்குறோம்? ஒரு பிசினஸுக்கு தானமா கேட்குறோம். அதுல லாபம் வந்தா நம்ம வீட்டுக்கு தானமா கொண்டு வர போறோம். அப்புறம் என்னமா? கரெக்ட் தான்டா. ஆனா இருக்கிற பிரச்சனையில உங்க அப்பா ஒத்துக்குவாரான்னு தெரியலையே. அதுக்கு தாமா உன்னை கேட்க சொல்றோம். நீ கேட்டா ஒத்துப்பாருமா. வாமா வாமா. வா.
கேளம்மா. இருடா. என்னங்க, நம்ம பசங்க புதுசா ஒரு பிசினஸ்ல பார்ட்னரா ஆக போறாங்களாம். அதுக்கு முதல் போட ஒரு 15 லட்சம் வேணும்னு கேக்குறானுங்க. 15 லட்சமா? என்ன விளையாடுறீங்களா? அதான் ஏற்கனவே ஃபைனான்ஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு புதுசா ஒரு பிசினஸ்ல பணம் போடணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சும்மா கடங்க. பா, அந்த போலீஸ் கேஸுக்கு அப்புறமா நம்மள்ட்ட ஊர்ல யாருமே ஃபைனான்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்கப்பா. ரியல் எஸ்டேட்டும் முன்னாடி மாதிரிலாம் போறது இல்லப்பா. வரது எல்லாமே சில்லறை வியாபாரமாக தான் இருக்கு. புதுசா ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதானே நம்மளுக்கு வருமானம் வரும். நல்லா கான்ட்ராக்ட் வந்திருக்குப்பா. நம்பிக்கையான ஆள் ஒருத்தர் கூட இருக்காரு. காசை மட்டும் போட்டா போதும், கண்டிப்பா லாபம் பார்த்துடலாம். என்னங்க யோசிக்கிறீங்க? அவனுங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு தானே கேக்குறானுங்க. கொடுத்தா என்ன ஆயிட போகுது? இல்லடி, இப்பதான் ரெசார்ட்ல காசை போட போய் பெருசா ஏமாந்து நிக்கிறோம். அதுதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஏங்க, அதுவும் இது ஒண்ணாங்க? நீங்க அந்த ரெசார்ட்ல காசை போட்டது அந்த வீணா போன சரவணனை நம்பி. ஆனா இப்ப நான் பணம் கேக்குறது நம்ம பிள்ளைங்களுக்குங்க. அவனை நம்பி 2 கோடி ரூபாய் முதல் போறதுக்கு ரெடியா இருந்தீங்க. இவனுங்க வெறும் 15 லட்சம் தானே கேக்குறானுங்க. கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க.